ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சேனல். செஞ்ச இல்லாமல் பார்க்குறோம்னா நம்ம வந்து புவர் டு ரிச் கேம் தான் வந்து விளையாட போகிறோம். அது வந்து ஒரு கேமில் வந்து ஒரு எபிசோடு இன்னைக்கு. அண்ட் இந்த கேம் பார்த்திங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோன்னு ஒரு கேம் தான். இது நம்ம ஒரு கேமர் தான் ஒருத்தங்க உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அவங்க சேனலில் வந்து ரெகுலராக பார்ப்பேன். ஆக்சுவலி அந்த கேமரோட பேர் நான் மறந்துட்டேன். ஆனால் பபுளு வாயன் அப்படின்னு ஒரு தம்பி ஒரு இது அவங்க வந்து வச்சுருந்தாங்க சேனலில். அது வந்து அவங்க தம்பி வச்சு காமெடி வீடியோ, அவங்க தம்பி இல்லை, அது வந்து அவங்களா நடிச்சு ஒரு காமெடி வீடியோ போடுவாங்க. எனக்கு அந்த வீடியோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு கேம் உருவாக்கியிருக்காங்க. அந்த கேம் தான் இந்த இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ. இதில் தான் நம்ம இன்றைக்கி புவர் டு ரிச் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்மள்ட்ட வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரொம்ப புவராக இருக்கோம், நம்மக்கிட்ட வெளியில் போய் பிச்சை எடுக்க கூட வழி இல்லை. அதனால் நம்ம முதல்ல போய் ஏதாவது பண்ணலாம். நம்ம இப்படியே நடந்து போக முடியாது. அதனால என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிளில் எடுத்து நம்ம போகலாம். முதல்ல ஏதாவது சாப்பிடணும், ரொம்ப பசிக்குது. இந்த இருக்குல்ல, இதுதான் என் சைக்கிள். எங்கேயோ போய் பிச்சை எடுக்க சாப்பிடுவோம். முதல்ல எங்கேயோ போய் பிச்சை எடுத்து சாப்பிடலாம். அப்போ தான் நம்மளால் எதாவது வேலை பார்க்க முடியும். அப்படின்னு நம்ம எங்கேயும் பிச்சை எடுக்கலாங்கன்னு நினைக்கிறோம். ரோட்டலாமா தாயே, அம்மா யாராவது பிச்சை போடுங்கம்மா. நம்ம அந்த கொரிலா வித்தனா பண்ணி இது பண்ணுவாங்க, காசு வாங்கலாம். ஓகே காய்ஸ், இந்த போகிறார்ல இவர் தான் எனக்கு ஒரு 10 ரூபா போட்டு போனார். அதை வச்சு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நாங்கள் போகலாம். இந்த 10 ரூபா நம்ம வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அதுக்காக போயிட்டு கம்மியாக தான் சாப்பிட்லாம். ஒரு பன்னு வாங்கி சாப்பிட்லாம். ஒரு பன்னும் ஒரு ரசமாவும் வாங்கி சாப்பிட்லாம். ஐயோ, இங்கே கடை வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கே இருக்கு. ஐயா, யாருமே சாப்பிட ஒன்றுமே தர மாட்டேங்காங்களே. சரி, இப்போ நம்ம இந்த கடையில் போய் எதாவது கேட்டு பார்ப்போம். அண்ணே, பன்னும் ரசனாவும் தாங்கண்ணே. அந்த அண்ணன் நம்மளுக்கு கொடுத்தாரு. இந்தாங்கண்ணே காசு. இது வந்து எல்லாமே நடக்கிறத கற்பனைக்கே யாருமே வந்து யோசிக்காதீங்க, ரியலில். ஓகே, இப்போ நம்ம போய் ஏதாவது வேலை கேட்டு பார்ப்போம் எங்கேயாவது. அதுக்கு முதல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன வேலை பண்ணணும். ஓகே, இதுதான் ஆஃபீஸ் மாதிரி இருக்கு. எங்கேயாவது போய் கேட்டு வரேன். ஓகே கைஸ், உள்ளே நான் போய் கேட்டு வந்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வேலை தான் இருக்குதான். அதுக்கு அவங்க யூனிஃபார்ம் கூட கொடுத்துட்டாங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்ம சைக்கிளில் போய் பீஸா டெலிவரி பண்ணணும். சரி, முதல்ல நான் போய் யூனிஃபார்ம் போட்டு வரேன். காய்ஸ், இப்போ தான் அவங்க திரும்பவும் கூப்பிட்டாங்க. என்னன்னா, அது வந்து நல்லா வண்டினா வச்சுருக்கவங்களுக்கு தான் யூனிஃபார்மா, நம்மளுக்கு எந்த ட்ரெஸ்னாலும் போடலாமா. நான் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க எனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஒரே ஒரு சட்டை மட்டும் தான் எனக்கு ஒன்று கொடுத்தாங்க.
என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பேண்ட் இருக்குது, அதை வச்சு நான் ஒப்பேற்றிடுவேன். அந்த சட்டையை போட்டு நம்ம போய் பீஸா போய் டெலிவரி பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம ஒரு 5 பீஸாக நம்ம வந்து டெலிவரி பண்ணணுமா? அதை டெலிவரி பண்ணால் நம்மளுக்கு $50 கொடுப்பாங்களாம். சாரி, $50 இது வந்து நம்ம இந்தியன் கேம்னால $50 கொடுப்பாங்களாம் 5 பீஸா டெலிவரி பண்ணால். அந்த $50 வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் திரும்ப போய் ஒரு 5 பீஸா வாங்கி அப்புறம் அதை வந்து விற்று அதுலேருந்து ஒரு $50 மொத்தமாக $100 வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 பீஸா இது பண்ணிடலாம் பார்ப்போம். நம்ம முதல்ல ஒரு 10 பீஸா நம்ம வந்து டெலிவரி பண்ண வேணாம். முதல்ல அவங்க சொன்ன மாதிரி ஒரு 5 டெலிவரி பண்ணலாம். ஓகே, இங்கே டிராஃபிக்காக இருக்குல்ல, இந்த அண்ணனுக்கு தான் பீஸா. அண்ணன் அவங்களுக்கு போன பீஸா நான் போகணும். அடுத்தது ரோட்டில் ஒரு அண்ணன் போகிறாங்களே, இந்த அண்ணன் என் கடைசி 2 இது இந்த அண்ணனுக்கு. அண்ணன் இந்த 2 நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ $50 வந்துட்டு. ஓகே, நம்மளுக்கு இப்போ $50 வந்துட்டுல, இது நம்மளுக்கு போதும். நம்மள்ட்ட ஒரு சட்டை இருக்குது, சட்டை போட்டுட்டு வேறு எங்கேயாவது ஒரு வேலை எதுவும் கிடைக்காம பார்ப்போம். இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, போய் பார்ப்போம். ஓகே கைஸ், அவங்கக்கிட்ட நான் போய் கேட்டோன்னே எனக்கு ஒரு வேலை இருக்குன்னாங்க. அதுதான் வந்து லாரி ஓட்டுற வேலை. இங்கே பாருங்கள், இந்த லாரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாரி ஓட்டி நம்ம கொஞ்சம் சம்பாதிப்போம். லோடு லாரி தான். உள்ளே வந்து இந்த லாரி வந்து எங்கே போகுதுன்னா, இப்போ உள்ள மனுஷங்களெல்லாம், அதாவது பர்சன்ஸ் என்பிசிலாம் ஏற்றிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும். அதுதான் என் வேலை. கூட்டு போனால் எனக்கு ஒரு நாளைக்கு $2000 தருவாங்களாம். நம்ம ஒரே ஒரு ஜாப் மட்டும் பண்ணுவோம், நம்மளுக்கு $2000 கிடைக்கும். அதை வச்சு நம்ம இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம். என்கிட்ட ஐடியா நிறைய இருக்குது. ஓகே, நம்ம இவர் தான் நம்ம முதலாளி. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ முதல் தடவை தானே போகிற, நீ லோடே எடுத்துருப்போன்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ நம்ம லோடு ஆல்ரெடி ஃபுல்லாக ஆகிட்டு நம்ம லோடு நம்ம போய் டெலிவரி பண்ணலாம். எந்த இடத்துல அவர் கொடுத்தாருன்னா, இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துல தான் இந்த லாரியை கொண்டு போய் விட சொன்னார். இதுக்குள்ளே என்ன லோடு இருக்குன்னா தெரியலையே. இதுக்குள்ளே என்ன லோடு இருக்குன்னு அவர் சொல்லலை. பட் ஆனால் எடுத்துகிட்டு போக தான் போக சொன்னார். எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு $2000 கிடைக்கும். அதை வச்சு ஏதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணி வளர்த்துக்கலாம். ஓகே கைஸ், அவர் சொன்ன இடத்துல நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டோம். அவர் இந்த இடம் தான் சொல்லியிருந்தாரு. இந்த இடம் தான்
டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, நம்மள்ட்ட இப்போ ஒரு ஃபோன் கிடச்சிட்டு, இது எப்படின்னா நான் சொன்னோம்ல இந்த லாரி ஓட்டுறாங்கன்னு, அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு ஃபோன் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம முதலாளிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ முதலாளி, நான் டெலிவரி பண்ணிட்டேன் முதலாளி. ஆமாம் முதலாளி. ஓகே, இப்போ நம்ம முதலாளி நம்மள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்த வேலைக்கு போதுமா, இனி வர வேண்டாமா, ஆனால் நம்மளுக்கு இன்னொரு வேலை வச்சுருக்காரு. என்ன, அது ஒரு இல்லீகல் வேலை தான். என்ன வேலைன்னா, அந்த வேலை செய்கிற மூலியமா நம்மளால் 2 crores வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். 2 crores-ல 200 crores கிட்டத்தட்ட அந்த வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு மட்டுமே 200 கோடி கிடைக்கும். ஓகேங்களா? அந்த இதை நம்ம இதோட அடுத்த பார்ட்டில் செய்வோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ். நீங்கள் பார்த்துட்டு அஸ்வத் தேட்டி, நான் உங்கள் அஸ்வத். ஸோ see you, டாட்டா, பாய். ஆக்சுவலி இது வந்து ஒரு சூப்பரான கேம் தான், நீங்களும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் புவர் டு ரிச்சுக்கு நம்ம வந்து நெருங்கிட்டோம். இன்னும் ஒரே வேலை தான், பணக்காரன் ஆயிடலாம். ஓகேங்களா? அந்த வேலையை நம்ம ஈவினிங் செய்யலாம். ஆக்சுவலி சண்டே தானே இன்றைக்கி நம்மளுக்கு 2 வீடியோ வரும். அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக செய்ய முடியாது. ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் வெளியில் போகிறதுனால் நம்ம அடுத்த வாரம் நம்ம செய்யலாம். ஸோ see you, டாடா, பாய்.